ஒவ்வொரு விதமா அந்த ஹீரோக்கள் இருக்காங்களே, அது எதனாலன்னு நினைக்கிறீங்க? அவருடைய தனித்துவமா? இல்ல இப்படி வச்சாதான் இது நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த இல்ல முடிவு இந்த படத்துல வாழைய பொறுத்தவரைக்கும் 2 பசங்க. ம். ஏறக்குறைய அந்த 2 பசங்களும் தான் ஹீரோ. ஓகே. அவங்கள சுற்றியே தான் கதை போகும். அந்த பையன் மேல தான் கதையே போகும். ம். கலையரசனும், திவ்யா துரைசாமி இருந்தாலும் கூட, அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மைல்டா காதல் இருந்தாலும் கூட, ஒரு எதார்த்தமா ஒரு காதல் எப்படி இருக்கும்? ஓகே. பார்த்தோனே டூயட் பாட மாட்டாங்க. அந்த மாரியான விஷயங்கள் இருக்கும்ல. சும்மா பார்த்துக்குருவாங்க. அந்த மாரியான விஷயங்கள இத அப்படியே லைவா பதிவு பண்ணியிருப்பாரு. ஓகே. அப்ப இந்த ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருக்கும்? ஓகே. அவனுக்கு என்ன எவ்வளோ பசின்னா என்ன இருக்கும்? கொடுமை என்னன்னு இருக்கும்? அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் போகுது. ம். அப்ப இதுல கதை ஹீரோவே இந்த பசங்க தான. இப்ப ஓகே. நீங்க ம். பரியரும் பெருமாள்ல அந்த பரியன் கேரக்டர் வந்து கதிர், தனுஷ் கேரக்டர் வந்து கருணா அந்த மாரி பண்ணியிருப்பாரு. இதுல வந்து அந்த ஹீரோவே மாறுது இல்லையா? இந்த ஓகே. 2 பேரும் 2 பசங்கள நோக்கி தான கதை. அதுவே பெரிய தைரியம்ல அவங்களுக்கு. ம். 2 பசங்க மேல ஒரு பெரிய கதைய, ஒரு சென்டிமென்ட்டான ஒரு கதைய டிராவல் பண்ணி கொண்டு போறதே ஒரு பெரிய விஷயம். அப்ப அதுக்கு இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல உங்களுக்கு.